இட்ஸ் 2026. இன்னும் சரியாக 3 மாதம் ஆச்சுன்னா நான் சென்னை வந்து 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம். இந்த 10 வருஷம் எனக்கு எப்படி போச்சுனே தெரில. ஒரு 10 இயர்ஸ் பேக் என்னோடய ட்ரீமை சேஸ் பண்ணதுக்காக சென்னை வந்தேன். என் ட்ரீம் என்னென்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ டான்ஸர், ஐ வாண்ட் டு பிகம் அ ஆர்டிஸ்ட். ஏன் அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு கேட்டால், எஸ், நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். நான் ஒரு டான்ஸராகவும் ஆகிட்டேன். இப்போ நான் டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் படமும் நடிச்சிட்டேன். ஐம் கம்ப்ளீட்லி ஓகே. அதாவது எனக்கு இந்த விஷயம் கிடச்சதுக்கு நான் ரொம்பவே கிராட்டிடியூடாக இருக்கேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதுதான் நான் இந்த விஷயம் தான் ஆசைப்பட்ட லெவலா? அதாவது நான் வந்து 10 இயர்ஸ் பேக் வந்து ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், இந்த லெவலுக்கு நம்ம போகணுன்ட்டு. அந்த லெவலுக்கு நான் ரீச் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த லெவலுக்கு போகிற ப்ராசஸில் ஒரு 30% நான் வந்து என்னோடய க்ரோத் இருக்குது. நான் அதை வந்து கரெக்டாக உறுதியாக சொல்லுவேன். இந்த 10 இயர்ஸில் இந்த 30% தான் என்னால் வந்து என் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி அட்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போது வந்து நான் பேலன்ஸ் 70% வந்து நான் யூஸ் பண்ணனான்னு கேட்டால் பெருசாக ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் நிறையா இருக்கலாம். நான் என் உண்மையிலே 100% கொடுத்துருக்கேனா? என் 100% பொட்டென்ஷியல் நான் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை நான் அட்டைன் பண்ணியிருக்கேனா? இல்லை ஜஸ்ட் சர்வைவல் ஸ்டேட்டுக்கான விஷயத்தை மட்டும் அட்டைன் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓவராலாக நான் வந்து எவ்வளோ விஷயத்தை கவர் பண்ணியிருக்கேன். டான்ஸில் இருக்கட்டும், ஆக்டிங்கில் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் நான் எவ்வளோ விஷயத்தை கவர் பண்ணியிருக்கேன். ஒரு செல்ஃபாக நான் கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும். மோர் ஓவர் அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஜஸ்ட் சர்வைவல் மோட்லேயே தான் நான் திங்க் பண்ணியிருக்கேன். தென் வந்து அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அது பியாண்ட் நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்ததே கிடையாது. அதை நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரிய வருது. நான் வந்து பியாண்ட் த ட்ரீம்ஸ்க்கும் என்னோடய ஹேபிட்ஸ் டெய்லி ரொட்டீனுக்கும் ரொம்ப தூரம், ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்குது. எதுவுமே ஒத்து போகவே இல்லை. சில நேரத்தில் புஷ் பண்ணி சில ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் 100%ஆ எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரோக்ராம் முடியும் போது நான் 100% கொடுத்தனால எனக்கு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு பதில் வந்து இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு வருது. ஸ்கூலிங்கில் என்னோட 20s தான் நான் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா எனக்கு வந்து என் 20 ஆகும், நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம பர்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது என் 20ஸ்க்காக தான் நான் ரொம்பவே வேக்காக இருந்தேன். அதாவது என் சின்ன வயசுலேருந்து எப்போ நம்ம பெரிய பையனாகும்ன்ட்டு. ஆனால் என்னோடய யூத் ஸ்டேட்டை நான் அட்டைன் பண்ணதுக்கும் ஆனால் நான் சின்ன வயசில் ஒரு ட்ரீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த 20 வயசுலேருந்து நம்ம இந்த ஸ்கூலில் நம்ம வந்து சில விஷயம்லாம் அப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து ஒன்றா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றாவே இல்லை. ஏன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் இருக்கட்டும், என்வரான்மெண்ட் இருக்கட்டும், என்னோடய டெய்லி ரொட்டீன் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நான் லேர்ன் பண்ண விஷயமா இருக்கட்டும், என்னோடய சர்க்கண்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஷார்ட் டைம் ப்ளஷர்ஸை கொடுத்ததே தவிர அதனோட லாங் டேர்மான கோலுக்கான ரியாலிட்டிக்கு அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த 25ல் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணிடணும், இந்த ஏஜில் அப்போ நம்ம இந்த ஸ்டேட்டில் இருக்கணும், இந்த ஏஜ் அப்போ நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கணும், நம்ம இந்த மாதிரி விஷயத்தெலாம் லைக் அசட்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஹோமு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து வேற ஒரு ரியாலிட்டி எனக்கு தெரியுது. ஸோ வந்து அந்த விஷயத்தை நான் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருப்பேன். இப்போ கூட இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது கூட நான் ஒரு 10 இயர்ஸ் பேக்கே ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறது, கண்டென்ட், யூடியூப் கண்டென்ட்டு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி, என்னோடய டான்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி, அப்புறம் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட், இது மாதிரி எக்ஸட்ரா. இது மாதிரி எனக்கு எவ்வளோ விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வீடியோ கண்டிருக்கேன். ஆனால் நான் வீடியோ லாஸ்ட் இயர் தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே நான் அந்த மாதிரி டெலிவரி பண்ணுறதா ஷூட் பண்ண கண்டென்ட் வீடியோ. அதுக்கப்புறம் 1 இயர் பேக் தென் இப்போ தான் வரேன். ஏன்னா இதில் நான் எமோஷனை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி விஷயத்துல நிறையா இருக்குது. இப்போ கூட வீடியோ எடுக்கிறப்போ கூட எனக்கு வந்து பெஸ்ட் லைட்டிங், பெஸ்ட்டு ஃபோனு, பெஸ்ட்டான பேக்ரவுண்டு இப்படி இருக்கணும்னு யோசிச்சு நான் அதுக்கு பர்ஃபெக்ஷனுக்காக நான் யோசிச்சு என் ப்ராக்ரஸை வந்து நான் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்திருக்கேன். அது வந்து என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தினா, நம்ம பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம ப்ராக்ரஸ் வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம ப்ராக்ரஸ் வந்து ஒரு மாதிரி அப்சைக்கிள் தான் இருக்கும். நான் அந்த ரிசல்ட்டை நோக்கியே போகிறனால எனக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாகவே கிடைத்தது கிடையாது.
நான் அதை வந்து அடிக்கடி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு இப்போ கூட எனக்கு வீடியோ எடுக்கும்போது கூட என்ன தோணுதுன்னா, இந்த வீடியோ வந்து எந்த மாதிரி போய் ரீச் ஆகும், நான் பண்ணுறதுலாம் கரெக்டாக தப்பா, இல்லை சொல்கிற பாயிண்ட்ஸ் மூலிமா வந்து இல்லை இந்த பாயிண்ட் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போது சேர்ஸ் பண்ணுற ஒரு விஷயமும் நான் வந்து ஃபீல் பண்ணுற விஷயத்த மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது அது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் யோசிச்சுனா இருக்கும். என்னோட 26 பர்த்டே தான் இருக்கிறதுல நான் ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன் என் பிறந்தநாள். ஏன்னா 26 வயசு பிறந்தநாள் வந்து நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நான் லிட்ரலாக வந்து எனக்கு அந்த டேவே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. என்னடா 26 ஆகிடுச்சு, நம்ம வந்து உண்மையிலே ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறோமா, இல்லை அதையும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணல, ப்ரொஃபஷனலி நம்ம இம்ப்ரூவ் ஆகலை, இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ என் 26 பர்த்டே வந்து எனக்கு ஏன் பிடிக்காம போச்சு நல்லா யோசிச்சே பார்க்க முடியல. ஏன்னா அந்த டேவே நான் ரொம்ப சேடாக இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்த்டே வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோட 18th பர்த்டே. அப்போ தான் நான் அந்த 11th 12th படிச்சுட்டு இருப்போம். அந்த 18th பர்த்டே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு. அப்போ தான் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்போம். அப்போ தான் எனக்கு அந்த ஃபீலிங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அப்போ தான் நம்ம பெரிய பையன் ஆகிறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என் 20th பர்த்டே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா 20ஸ்குள்ளே தான் நான் என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என் 25ங்கும்போது நான் வந்து ஒரு யூத்தாக ஃபீல் பண்ணேன். ஓகே 25 ஆகிடுச்சு, நம்ம வந்து ஓகே இதுலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம வந்து நிறைய விஷயம் இப்போ நம்ம பெரிய பையன் ஆகிட்டோங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஆனால் 26 எனக்கு 26 போகிறப்ப அந்த டே வந்து எனக்கு எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வார்த்தையாக சொல்லவே முடியாது. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குமே நான் என் பர்த்டேன்னு கூட சொல்லவே இல்லை. என் ஃபேமிலியில் உள்ளதும் ரொம்ப என் க்ளோஸ் ஒன்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சு அவங்க விஷ் பண்ணாங்க. நான் அப்போ ஒரு 5-10 பேருக்குள்ளே முடிஞ்சிருச்சு அந்த பிறந்தநாளே. நான் வந்து இன்றைக்கி தான் நடந்துச்சுன்னு நான் எப்பவுமே சொல்ல. ஸோ ஆனால் என்னோட 27th பர்த்டே வந்து அப்படி இருக்கக்கூடாது நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, நான் ஒரு விஷயம் எனக்கே ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன், அந்த விஷயத்த பண்ணாமல் இருந்திருப்பேன். ஆனால் எனக்கே என் மேலே செல்ஃப் ஹேட்டட் வந்திருக்கும். ஒரு விஷயத்த கூட நீ பண்ண மாட்டேற அப்படிங்கிற ஒரு இதுக்குலாம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது. ஓவராக என்னோட விஷயத்து மேலே அட்டாச்சாக இருப்பேன். அதாவது பாரு, நீ ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்க, ஆனால் நீ வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகலை. நீ வந்து இப்போ ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினச்ச, நீ ஆகலை. பண்ணியிருக்கேன், ஆனால் நீ ஒன்று நினச்சில சின்ன வயசில் நான் நினச்சிருப்பேன், இந்த வயசில் வந்து நான் அவனுக்கு ஆக்டர், அவனுக்கு லீட் ரோல் லீட் மூவி ஆக்டர்ன்ட்டு. அதை நான் அட்டைன் பண்ணலைங்கிறதுனால எனக்கு என் மேலே செல்ஃப் ஹேட்டட் வந்துட்டு. ஸோ நான் ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஸ்டேட்டுக்கெலாம் போய் என் 26ங்கிறது வந்து எனக்கு அப்படி எப்படி சொல்கிறது, வேற ஒரு ட்ராஜிக்கல் மூமெண்ட்ஸில் எனக்கு வந்திருக்கு. என்னடா இது, நம்ம 26 ஆகிட்ட என்ன பண்ணலங்கிற யோசனை அதிகமாக எனக்கு ஆட் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. நான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்ஸாக இருக்கட்டும், அது எதுவும் எதையுமே மீட் பண்ணவே முடியல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்டடீஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் வந்து அவங்களோட அந்த ஜாபில் ஹையர் பொசிஷன் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 6 இயர்ஸில் எல்லாருமே இந்த 18 சேலரியிலேருந்து 1 lakh சேலரி வந்துட்டாங்க. அவங்களோட 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸில் அரௌண்ட் வந்துட்டாங்க. ஆனால் நான் அப்போ தான் வந்து என்னோடய கரியரே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு மாதிரி ரேண்டம் ஸ்டப்லிங்காக இருந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் போது என்னோட சேலரி பேசிஸும் ரொம்ப லோ, என் ஸ்கில் பேசிஸும் லோ. அப்போ தான் எனக்கு புரிய வருது, இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது, நம்ம இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குன்ட்டு எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு. ஸோ அப்போ வந்து என் 26th பர்த்டே வந்து நான் இருக்கிறதுலே ரொம்ப அப்படியே வேற ஒரு ஜேர்னல் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து அது எப்படின்னு சொல்ல தெரியல, பட் நான் என் 27th பர்த்டே வந்து நான் அப்படி ஃபீல் டிசைட் பண்ணவே இல்லை. 3 மாதம்னாலும் இந்த 3 மாதம் எனக்கு பிடிச்ச மாதிரிங்கிறத விட என்னோடய மாஸ்க் கழட்டி தூக்கி நினைக்கிறேன். ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நானே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த விஷயம் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நோ சொல்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தனால எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தேன் எனக்குன்னு நான் பண்ணதே இல்லை. அதோட ரிசல்ட்டை பேடாக தான் அமைஞ்சிருக்கு. டீட்டாச்மெண்ட், அதாவது எனக்கு வந்து என்னோடய சக்ஸஸில் தான் நான் டீட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன ரொம்பவே நான் அட்டாச்சாக இருப்பேன் சக்ஸஸில். சக்ஸஸ் மீன்ஸ் நான் எதை டிஃபைன் பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. என் சம் ஆஃப் பார்ட்டுங்கிற விஷயத்தை வந்து நான் உணர்ந்தே கிடையாது. என்டையர் லைஃபோட அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ் ஆடி அதில் வின் பண்ணால் தான் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன்,
அந்த ட்ராவலிங்லாம் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். அதை வின் பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்குங்கிற ஸ்டேட்லேருந்து நான் முதல்ல டீட்டாச் ஆனேன். தென் வந்து இப்போ நான் மூவி ஆக்ட் பண்ணி அந்த மூவி ஹிட் ஆனால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அது வரைக்கும் நான் வந்து சோகமான ஸ்டேட்டே தான் இருப்பேங்கிற மாதிரி ஒரு தாட்ஸில் நான் இருந்திருக்கேன். எண்டு கோல் அது. ஆனால் நான் அந்த ப்ராசஸை பற்றி நான் அதை என்ஜாய் பண்ணணும், அந்த ப்ராசஸ் எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. எனக்கு இதெல்லாம் எனக்கு அதான் சொல்ல, இந்த ப்ராசஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் என்னோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஈவன் ஃபெயில், ஓகே, தென் அந்த லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன். நான் அந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க கிளியராக என்ன பண்ணுவேன்னா, இது மாதிரி வந்து இப்படி இருந்தால் தான் நான் வந்து என்னை மதிப்பாங்க, இப்படி இருந்தால் தான் நான் ஹூஸ் கேர் பிரதர், ஹூஸ் கேர், யாருக்கும் அதை பற்றி கேர் கிடையாது. இப்போ கூட சரி, இப்போ எனக்கு தெரியுது, இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ கூட நான் ஒரு பெஸ்ட்டான பேக்ரவுண்டோ இல்லை வந்து நான் பெஸ்ட்டான கேமரா யூஸ் பண்ணியோ அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனால் எனக்கு தெரியுது இது ப்ராக்ரஸ். நான் ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன பெஸ்ட்டான விஷயம் இருக்குது, அதில் இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், அது ஒரு 100%, அதை கொடுப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். நியூ மீ, நியூ ஆக்ஷன்ஸ், நியூ ஹேபிட்ஸ் அண்ட் நியூ தாட்ஸ், நியூ எமோஷன்ஸ். இப்போ என்னோடய டான்ஸ் ஃபிக்ஸையும், என்னோடய டான்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும், ஆக்டிங் ஸ்கில்லையும், டான்ஸ் ஸ்கில்லையும், என்னோடய ஃபினான்ஷியல் க்ரோத்தையும், என்னோடய கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ், என் கேரக்டர் வந்து டெவலப் பண்ணுற விஷயத்துலையும் சரி, அன்ஸ்டாப்பபிளாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணி தான் அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து தெரியும் எனக்கு, இது கம்ப்ளீட்டாக என்னோடய கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலை தாண்டின ஒரு விஷயம். இது மூலிமா எனக்கு எமோஷனல் ட்ராமடைஸ் ஆகலாம், இல்லை இந்த விஷயத்தை அட்டைன் பண்ணுங்கிறதுக்காக நிறையா என்ன நம்ம ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். ஏன்னா ரியாலிட்டியே சேஞ்ச் ஆகுது. ஒரு புது ஹேபிட்ஸ் புதுன்னா என்கிட்ட ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஆகணுன்னு இருக்கும். இது வந்து சக்ஸஸில் முடியணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அதை சேஸ் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எந்த ஒரு பேரியரும் இருக்கக்கூடாது. நான் பண்ணுங்கிற விஷயம் வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து இந்த பேரியர் இருக்கக்கூடாது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இந்த பேரியராக வைக்கக்கூடாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் நான் ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணிடுவேன், எனக்கு அதை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நான் பண்ணும்போது யாராவது ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, வந்து ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், என்னை புஷ் பண்ணும்போது இல்லை நம்ம அந்தளவுக்கு அவங்க ஸ்கில்டாக இல்லை, அவங்ககிட்ட போய் எடுப்போம் அவங்க கற்றுக்கிறதா இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து அட்டைன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற டைம் ஃபீலிங் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ரொம்ப விஷயத்தில் ரொம்ப டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 மாதத்துக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வேணா இருக்கட்டும், அது வந்து ஈவன் வின்னிங்காக இருக்கட்டும் இல்லை லூசிங்காக இருக்கட்டும், பட் அந்த ப்ராசஸ் வந்து என்னை வந்து பெட்டர் பண்ணும். அது வந்து 100% ட்ரூ. ஏன்னா வின்னிங் லூசிங் வந்து நம்மளோட ப்ராக்ரஸில் வந்து இருக்குது. அந்த ப்ராக்ரஸ் தான் முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் இப்போ ரிசல்ட்ஸை பற்றி திங்க் பண்ண விரும்பலை, அது அப்பாற்பட்டது ஒரு விஷயம். பட் நான் என் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் அது என்னென்ன பெஸ்ட்டான விஷயங்கள், நான் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பேன்ல, இந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பான், அந்த கேரக்டரோட இனிஷியேட்டிவாக நான் என்ன பார்க்குறேன். அந்த இனிஷியேட்டிவான அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், அந்த அவனோட கோலுக்காக எப்படி சேஸ் பண்ணுவான், எப்படி ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் என்னை பற்றின விஷயம் இன்னும் டெப்த்தாக தெரிய வரும். பர்சன் இஸ் குட். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்ன மாதிரி விஷயத்தில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஃபஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு அரௌண்ட் 10 வருஷம் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் ஒன்று பண்ணேன், அது பெருசாக எனக்கு அதுக்கப்புறமும் ஒரு கேப் விட்டு தான் அந்த வீடியோ பண்ணுறேன். வேறு டைம் லைனில் ஷூட் பண்ணுறேன் ஆக்சுவலாக அந்த வீடியோவை. ஓகே, ஆனால் அந்த வீடியோட எண்டில் நான் சொல்ல வருது என்னென்னா, இப்போ இந்த ஜேர்னி இருக்குல்ல, இது வந்து ஈவன் வின்லேயும் முடியலாம், ஃபெயில்லேயும் முடியலாம். ஓகே, ரெண்டுமே வந்து ஏற்றுக்கலாம். அது ஆனால் எனக்கு வந்து அது விஷயமா தெரியல. நான் வந்து என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் சில விஷயத்த நான் செய்கிறேன்னா, ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா அப்படிங்கிற விஷயந்தான் நான் வந்து மேஜராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் 30s வந்து என்னோடய 20s நான் எடுத்து பார்த்தா நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான என்ன நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா நான் இதுலேருந்து இந்த விஷயத்தெலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அது ஐ திங்க் இது ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இனிமேல் வந்து டான்ஸ் வைஸ்லையும் சரி, கரியர் வைஸ்லையும் சரி, தென் ஃபினான்ஷியல் க்ரோத், கேரக்டர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டாபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதை ஓவராலாக கவர் பண்ணி இது எஜுகேஷனாகவும் ப்ளஸ் வந்து ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஓகே, தென் வீக்லிஸ் வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் பாருங்கள், கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, சைனிங் ஆஃப், சூரிய பிரசாத். பாய்.